நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான். அவங்களுக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது என்னதான். எங்க அம்மா மேல சின்ன துரும்பு கூட போட விட மாட்டேங்க. பாமகவில் புதுச்சேரியில் உருவான பூசல் புயல் தற்போது வலுவடைந்து தைலாபுரத்திலும் ஷோலிங்கநல்லூரிலும் தனித்தனியே மையம் கொண்டிருப்பது கட்சியினரிடையே சற்றே சோர்வடைய செய்திருந்தாலும் அன்புமணியின் பேச்சு அவர்களுக்கு சற்று ஊக்கமளித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரோ நீங்க தான் பாட்டாளி கட்சி. நீங்க இல்லைன்னா கட்சி கிடையாது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் பேசிய ராமதாஸ் முகுந்தனை இளைஞரணி செயலாளராக நியமிப்பதாக அறிவித்தார். இதனை சற்றும் விரும்பாத அன்புமணி மேடையிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். தந்தை மகனிடையே அன்று தொடங்கிய மோதல் இன்றும் நீடித்து வருகிறது. மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்க. குடும்பத்தில் என்ன ஒன்று போடு, குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது. ஒரு கட்டத்தில் பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அதிரடி காட்டிய நிலையில் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் அன்புமணி கட்சி பணியை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக வன்னியர் சங்க மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருந்தாலும் அவர் மீதான ராமதாஸின் ஆதங்கம் தணியவே இல்லை. இதன் வெளிப்பாடாகவே ராமதாஸின் மேடை பேச்சும் அமைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று வழக்கம் போல செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் மகன் அன்புமணி மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறி பகீர் கிளப்பினார். தாயை அடிக்க பாய்ந்தார், கூட்டணி விவகாரத்தில் காலில் விழுந்து கெஞ்சினார் என சிந்தித்து பார்க்க முடியாத குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அடுக்கிக் கொண்டே போனது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று ராமதாஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்த நிலையில் அன்புமணியும் 3 நாட்கள் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திக்க உள்ளதாக அறிவித்தார். ஒரு புறம் தைலாபுரம் தோட்டத்தில் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கே நிர்வாகிகள் வந்திருந்த நிலையில் அன்புமணி ஷோலிங்கநல்லூரில் கூட்டிய கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த அனைத்து நிர்வாகிகளுமே வந்திருந்தனர். அன்புமணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றிருந்த பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட சில நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை கூட்டினார். சிறிது நேரத்திலேயே திலகபாமாவே பொருளாளராக நீடிக்கிறார் என அன்புமணி அறிவிப்பை வெளியிட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். என்னதான் தன் மீதும் தனது ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி தந்தை ராமதாஸ் வகுத்த கொள்கையின்படியே நாம் கட்சி நடத்தி செல்ல வேண்டுமென புகழாரம் சூட்டியே உரையாற்றியிருந்தார். குறிப்பாக தாம் எவ்வளவோ அவமானங்களை சந்தித்து விட்டதாக வேதனையுடன் பேசிய அவர் இதையும் கடந்து செல்வோம் என தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள், வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். தொடர்ந்து பேசிய அன்புமணி உலகத்திலேயே தனக்கு மிகவும் பிடித்தது எங்கள் அம்மாவை தான் என்றும் அவர் மீது சிறு துரும்பு கூட பட விடமாட்டேன் என்றும் உருக்கமாக கூறினார். அது மட்டுமன்றி திலகபாமாவே பொருளாளராக தொடர்வதாகவும் அவர் அறிவித்தார். யாரும் யாரையும் மாற்ற முடியாது, இது போன்ற காலங்கள் வரும் போகும், விரைவில் எல்லாம் சரியாகும் என உறுதியாக கூறிய அன்புமணி இப்போதுதான் சில விஷயங்களில் சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாகவும் தொண்டர்களிடையே அவர் பதிவு செய்தார். எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது எங்க அம்மா தான்.
அவங்களுக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது என்னதான். எங்க அம்மா மேல ஒரு சின்ன துரும்பு கூட போட விட மாட்டாங்க. தன் பக்கம் வராத நிர்வாகிகள் அனைவரையும் படிப்படியாக நீக்கும் முடிவில் ராமதாஸ் உறுதியாக உள்ள நிலையில் அன்புமணி ராமதாஸோ தந்தையின் குற்றச்சாட்டுகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் பெரும்பான்மையான நிர்வாகிகளின் ஆதரவுடன் கட்சியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் பாமக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.